ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு எலமெண்ட் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளகின் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான லோகோவை வந்து நம்ம 3 டைமென்ஷனில் எப்படி நம்ம ரெயின்ஃபால் மாதிரி அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு வழக்கம் போல் நியூ கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கம்போசிஷன் நேம் வந்துட்டு நான் டிஃபால்ட்டாக கம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் வந்துட்டு நான் ஒரு 10 செகண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் நம்ம நியூ கம்போசிஷன் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் விண்டோவில் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி பேக்ரவுண்டு வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் இந்த டைம்லைன் ஏரியா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணிப்போம். நேம் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிப்போம். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஒன்ஸ் நம்ம சாலிட் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு இங்கே எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ கிரேடியன்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ரேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி கொண்டாந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த சாலிட் லேயர் இருக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மேல நம்ம ட்ராக் பண்றோம். ட்ராக் பண்ண உடனே நம்ம கிரியேட் பண்ண அந்த சாலிட் லேயர் மேல இந்த கிரேடியன்ட் ரேம்ப் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டு இந்த மேல வந்துட்டு டிஃபால்ட்டா ஸ்டார்ட் ரேம்ப் அப்படிங்கிறது 960 இருக்கு. ஸோ அதை மாற்ற தேவையில்ல. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க. எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் இருக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டு பிளாக் கலரை சூஸ் பண்ணிடுங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்டு ரேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. அதுல ரைட் சைடு உள்ள வேல்யூ இருக்கு பாருங்க. அந்த வேல்யூவை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த 960 இருக்கு பாருங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்துட்டு நமக்கு 1080 இருக்கு பாருங்க, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வந்துட்டு உங்களுக்கு ஹைட் ஆகும். ரெட் கலர் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ ரெட் கலர் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிருங்க. அது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த பார்க்குற மாதிரி பேக்ரவுண்ட் கலரை ஆட் பண்ண பிறகு இங்கே மேலே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த 3D லோகோவை நீங்கள் அனிமேஷன் பண்ணணுமோ அந்த லோகோ ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த பார்க்குற மாதிரி இந்த இலை இருக்கிற மாதிரி ஒன்று, அப்புறம் அந்த ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி 2 இலையும் நான் லோகோ மாடலுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக இந்த கலரையும் நான் கொடுக்குறேன். கலர் பேக்ரவுண்டையும் உங்களுக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த லீஃப் லோகோ இருக்கு பாருங்க, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஒன்ஸ் நம்ம அந்த PNG லோகோவை இம்போர்ட் பண்ண பிறகு அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து கீழே டைம்லைன் ஏரியாவில் விட்டுருங்க. ஸோ டைம்லைன் ஏரியாவில் விட்டுட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த சாலிட் லேயர் கீழையும் இந்த நம்ம கடைசியாக இம்போர்ட் பண்ண அந்த லோகோ PNG லேயர் மேலேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு இந்த லோகோ PNG லேயர் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் வந்து எஸ் அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இதோட சைஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த டைம்லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். போயிட்டு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ நேம் வந்துட்டு நம்ம எலமெண்ட் 3D பிளகின் யூஸ் பண்ண போகிறதுனால E3D அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ E3Dன்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். இந்த எலமெண்ட் 3D அப்படிங்கிற அந்த லேயரை நம்ம இந்த லோகோ PNG லேயர் இருக்கு பாருங்க, அந்த லேயருக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டுட்டு இந்த லோகோ PNG லேயர் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் அந்த ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த லேயர் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, இதுல இருந்து நீங்கள் அந்த கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த லோகோன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக இம்போர்ட் பண்ண அந்த PNG லேயர் இருக்கு பாருங்க, அந்த லோகோ லேயரை அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லேயர் ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ட்ரேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த ஆல்பா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நியூ லேயர் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண அந்த PNG வந்துட்டு நமக்கு ட்ரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த லேயரும் நம்ம இந்த ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுவோம். கீழே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எலமெண்ட் 3D லேயர் இருக்கு பாருங்க. ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு வீடியோ கோபைலட் இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக போயிட்டு இந்த எலமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த எலமெண்ட் 3Dக்கான அந்த பிளகின் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கஸ்டம் லேயர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது கீழே வந்துட்டு கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பாத் லேயர் இருக்கு பாருங்க, அது டிஃபால்ட்டாக உள்ள அந்த நோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட்டோ ட்ரேஸ் பண்ணி வச்சோம் பாருங்க அந்த லோகோ லேயர். ஸோ அதை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ பக்கத்தில் உள்ள அந்த
சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை க்ளோஸ் பண்ணிப்போம். கஸ்டம் லேயர் அப்படிங்கிறதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணுவோம், இந்த சீன் செட்டப் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஜஸ்ட் இங்க எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த லோகோ லேயர் இருக்கு பாருங்க, அந்த ஆட்டோ ட்ரேஸ் பண்ணி நம்ம கடைசியா வச்சிருக்க அந்த PNG லேயர் வந்துட்டு நமக்கு அழகா 3D டைமென்ஷன்ல நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதோட சைஸை நீங்க குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த எடிட் விண்டோ. இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ஸ்லைட் பார் இருக்கும் பாருங்க, அதை நகர்த்துங்க. கீழே நகர்த்திட்டே வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டா 100 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இது எனக்கு சைஸ் கம்மியா வேணுங்கிறதுனால நான் இதோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கடைசியா உள்ள அந்த எலமெண்ட் 3D லேயர் இருக்கு பாருங்க, அதை வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு மேல இருக்கிற மாதிரி நகர்த்துங்க. ஸோ பேக்ரவுண்ட் லேயர் கீழேயும் எலமெண்ட் 3D லேயர் மேலேயும் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோகோ வந்து நமக்கு இந்த ப்ரிவியூ விண்டோல கரெக்டா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இதோட சைஸ் இன்னும் நீங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சீன் செட்டப்பை கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸோ அதை நீங்க இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதோட சைஸ் இன்னும் லைட்டா குறைக்கணும், அதனால ஸ்கேல் ஆப்ஷன்ல போயிட்டு நான் லைட்டா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த 3D லோகோவுக்கு நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீசெட் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ பார்க்குற மாதிரி நம்ம அந்த பிசிக்கல் அப்படிங்கிற அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிட்டு தேவையான மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்க்குற மாதிரி நம்ம நிறைய ப்ரீசெட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு கோல்டு கலரில் நமக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த லோகோட வித்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அகலமாக திக்னஸ் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூஷன் மாடல்னு இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் ஆட் பண்ணமோ அந்த நேம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோவோட அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதோட திக்னஸை மாற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ரிவியூ விண்டோவில் நம்ம இந்த எலமெண்ட் 3யோட இந்த 3D லோகோ வந்து நமக்கு விசிபிளாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த டைம்லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு நம்ம ஒரு கேமரா லேயரை நம்ம ஆட் பண்ணிடுவோம். கேமராவோட லென்ஸ் வந்து நம்ம 50 mm செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 3 டைமென்ஷனில் நீங்கள் நகர்த்தி பாருங்க. ஸோ நகர்த்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த லோகோ வந்து நமக்கு அழகாக நகருது. உங்களுக்கு ப்ரிவியூ வந்துட்டு உங்களுக்கு பிளர்ரா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஹாஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு விசிபிலிட்டி வந்து பிளர் ஆகாமல் தெளிவாக தெரியும். நம்மளோட சிஸ்டத்தோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மிட் ரேஞ்ச் பிசி யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் ஹாஃப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த எலமெண்ட் 3Dயோட இந்த E3D அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் தான் நம்ம ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இதில் இந்த குரூப் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல் ரெப்ளிகேட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரெப்ளிகேட்டர் ஷேப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம 3D கிரிட்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் எக்ஸ், கிரிட் ஒய், கிரிட் இஜெட்னு 3 வேல்யூ இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 3 அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் இருக்கு நமக்கு 3த்துக்குமே. ஸோ அதை நம்ம 5 அப்படின்னு மாத்திருங்க. ஸோ கிரிட் ஒய்யையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு 5ங்கிறது கொடுத்துருங்க. கிரிட் இஜெட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு 5 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் XYZன்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்கும். ஸோ அந்த 3 வேல்யூ அதாவது எக்ஸ் ஸ்கேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஒரு 8 கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒய் ஸ்கேல் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 கொடுத்துருங்க. இஜெட் ஸ்கேல் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 12 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த 3D லோகோவோட அந்த கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி அதோட டைரக்ஷனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல் லுக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அந்த பார்ட்டிகல் லுக் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்லைடு பாரை கொஞ்சம் கீழே தள்ளிப்போம். கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்டிகல் சைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணுங்க. டிஃபால்ட்டா 10ன்னு இருக்கு, நம்ம ஒரு 5 கொடுத்துருவோம். பார்ட்டிகல் சைஸ் ரேண்டம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50% கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகல் லுக் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல் ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ரொட்டேஷன் பார்ட்டிகல், ஒய் ரொட்டேஷன் பார்ட்டிகல், இஜெட் ரொட்டேஷன் பார்ட்டிகல் இருக்கு பாருங்க. ஸோ அந்த 3 ஸ்டாப் வச்சு நம்ம கிளிக் பண்ணிட்டு எனபிள் பண்ணிருங்க. எனபிள் பண்ணிட்டு மறக்காம நம்ம டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை 0 செகண்ட்ஸில் வச்சிருங்க. 0 செகண்ட்ஸில் வச்சுட்டு இந்த 3த்தையும் நம்ம அனிமேஷன் பண்ணிட்டு ரைட் சைடு உள்ள அந்த டிகிரி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட் சைடு உள்ள அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அந்த ரைட் சைடு உள்ள இந்த எக்ஸ் ரொட்டேஷன் பார்ட்டிகல் இருக்கு பாருங்க, அந்த டிகிரி வந்து நம்ம ஒரு 90 டிகிரி கொடுத்துருவோம். ஒய் ரொட்டேஷன் பார்ட்டிகல் இருக்கு பாருங்க, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 45 டிகிரி கொடுத்துருங்க. இஜெட் ரொட்டேஷன் பார்ட்டிகல் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 90 டிகிரிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ரேண்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிகிரி வந்து எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ் ரொட்டேஷன் பார்ட்டிகல், ஒய் ரொட்டேஷன் பார்ட்டிகல், இஜெட் ரொட்டேஷன் பார்ட்டிகல் இந்த 3 ஆப்ஷனுக்கும் உள்ள இந்த ஸ்டாப் வச்ச மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணணும். கடைசி
கடைசியா உள்ள அந்த ரொட்டேஷன் ரேண்டம் அப்படின்னு பாருங்க, அதோட ஸ்டாப் வச்சு நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, மேல உள்ள அந்த பார்ட்டிகல் ரெப்ளிகேட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த பார்ட்டிகல் லுக் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த பார்ட்டிகல் ரெப்ளிகேட்டர் இருக்கு பாருங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காம இந்த பொசிஷன் XYங்கிறத நீங்க அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டாப் வாட்ச் எனேபிள் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துருங்க. பொசிஷன் XY இருக்கு பாருங்க. ஸோ அந்த XYங்கிற அந்த வேல்யூல லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூவை நம்ம 960 இருக்கு பாருங்க, அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரைட் சைடு உள்ள இந்த வேல்யூ மட்டும் நம்ம மைனஸ்ல கொண்டு போறோம். அதாவது நம்ம இப்போ நமக்கு டிஃபால்ட்டா 540 இருக்கு. ஸோ அதை நம்ம மைனஸ்ல நம்ம ரிவர்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணி விடுங்க, நீங்க பாக்குற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு ரைட் சைடு உள்ள அந்த வேல்யூ என்னன்னு ஒரு -540 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க டியூரேஷன் ஏரியாவில் நம்ம செலக்ஷனை கடைசி செகண்டான 10வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சிருங்க. நகர்த்தி வச்சுட்டு இந்த பொசிஷன் XY வேல்யூ இருக்கு பாருங்க, இப்போ நம்ம கடைசி அட்ஜஸ்ட் பண்ண வேல்யூ, இந்த வேல்யூ நம்ம +540 அப்படிங்கிறத கொடுத்துருவோம். முன்னாடி நம்ம -540 கொடுத்துருந்தோம், இப்போ நம்ம வந்து +540 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இந்த வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு +540 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ரெப்ளிகேட்டர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்ட்டிகல் லுக் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டிகல் லுக் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அனிமேஷன் பண்ண அந்த X ரொட்டேஷன் பார்ட்டிகல், Y ரொட்டேஷன் பார்ட்டிகல், அப்புறம் Z ரொட்டேஷன் பார்ட்டிகல் அப்படின்னு இருக்கு பாருங்க. முன்னாடி வந்து நம்ம டிகிரி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம செலக்ஷனை 10வது செகண்ட்ல வச்சுட்டு X ரொட்டேஷன் பார்ட்டிகலை நம்ம 1 அப்படிங்கிறது வேல்யூ கொடுக்குறோம். அது மாதிரி Y ரொட்டேஷன் பார்ட்டிகல் அப்படிங்கிறத லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூவை 1 அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதே மாதிரி கடைசியாக அந்த Z ரொட்டேஷன் பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக உள்ள அந்த லெஃப்ட் சைடு வேல்யூ நம்ம 1 அப்படிங்கிறத கொடுத்துறோம். ரைட் சைடு உள்ள அந்த டிகிரி நம்ம ஏற்கனவே கொடுத்த வேல்யூ தான், நம்ம அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைடு உள்ள அந்த 3 வேல்யூ நம்ம 1 அப்படிங்கிறத கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம செலக்ஷனை 0 செகண்ட்ஸில் வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த 3D லோகோ வந்துட்டு நமக்கு அழகாக ரெயின்ஃபால் ஆகிற மாதிரி, மழை பெய்யுற மாதிரி நமக்கு 3 டிமென்ஷனில் நமக்கு அழகாக ஃபால் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரிவியூ தெரிய ஆரம்பிச்சு. ஃபைனலாக நம்ம கம்போசிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆட் டியூ ரெண்டர் கியூப் அப்படின்னு பாருங்க, இந்த ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அந்த அவுட்புட் மாடல் அப்படிங்கிறதுல லாஸ்லெஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு அந்த AVI அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு குயிக் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஃபார்மட் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிட்டு வீடியோ கோடக்கு வந்துட்டு அனிமேஷன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம H.264 செலக்ட் பண்ணிட்டு இந்த விண்டோவை வந்து நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். மறுபடியும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம அவுட்புட் 2 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக உள்ள அந்த நாட் எட் ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வீடியோ சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிட்டு வீடியோட அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன நேமில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம வந்து E3D ரெயின்ஃபால் லோகோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபைனலாக நம்ம ரைட் சைடு உள்ள அந்த ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஃபில் ஆன பிறகு ரெண்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெஸ்க்டாப்பில் போயிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த லோகோ வந்துட்டு நமக்கு மழை பெய்யுற மாதிரி 3 டைமென்ஷனில் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம புரியிற மாதிரி சிம்பிளாக தான் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அவுட்புட் வீடியோ வந்துட்டு நமக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ அழகாக ப்ளே ஆகுதுன்னு பாருங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட எந்த 3D லோகோ வேணாலும் நீங்கள் அழகாக ரெயின்ஃபால் மாதிரி 3 டைமென்ஷனில் ஃபால் ஆகிற மாதிரி நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.